நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். என் பெயர் கிருஷ்ணவேணி. அனுபவ நிகழ்ச்சியில் ஒரு கதையை படித்து காட்டுறவங்களுக்கெல்லாம். சரணம் ஐயப்பா. ராமனுக்கு உணவளித்தவள். முனிவர்களை தேடி வந்த அவன், நீங்கள் கௌதமரை பற்றிய உண்மையை அறியாமல் அவரை சரணடைந்துள்ளீர்கள். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பசுக்களுக்கு துன்பம் இழைப்பது எவ்வளவு பெரிய பாவம். இவர் அந்த செயலை சாதாரணமாக செய்கிறார். தினமும் ஒரு பசுவை அடித்து மாமிசம் உண்கிறார் என்றான். அப்போது முனிவர்களுடன் வந்த வேதியர்கள் ஒருவர், இந்திரா, நான் இதை நம்ப மாட்டேன். நீர் சொல்வது முற்றிலும் தவறானது. பசுக்களின் காவலனாக விளங்குபவர் கௌதமர். அவர் மீது இத்தகைய கொடிய பழி சுமத்த எப்படி உமக்கு மனம் வந்தது என கொதித்தார். வேதியரே, நான் உங்கள் கண்முன் இதை நிரூபித்து காட்டினால் நம்புவீர்கள் அல்லவா? நாளை காலை எல்லாரும் யாகசாலைக்கு செல்லுங்கள். நான் சொன்னது சரியென உங்களுக்கு விளங்கும் என்றான் இந்திரன். இதை நம்பிய முனிவர்களும் வேதியர்களும் மறுநாள் யாகசாலைக்கு சென்று மறைவான இடத்தில் நின்றனர். அப்போது ஒரு பசு யாகசாலை பக்கமாக ஓடி வந்தது. யாக பொருட்களை அது மிதித்து விடக்கூடாது என்பதற்காக கௌதமர் ஒரு தடியை எடுத்து பசுவை விரட்டினார். முனிவர்கள் அதிர்ந்தனர். அந்த பசுவை தடியால் அடித்து கொன்று உன்னத்தான் கௌதமர் இப்படி செய்கிறார் என நினைத்து விட்டனர். அவர் அருகே சென்று பசுவை தடியால் அடித்து விரட்டலாமா என கேட்டதுடன் அவரையே அடித்தும் விட்டனர். கௌதமருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் கண்களை மூடி நடந்தது என்ன என்பதை தன் ஞான திருஷ்டி மூலம் அறிந்தார். எல்லாம் இந்திரனின் சதித்திட்டம் என்பது புரிந்தது. நான் சொன்னதை நிரூபிக்க இந்திரனே பசுவாக உருவெடுத்து யாகசாலையை அழிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. இருப்பினும் ஆராயாமல் தன்மீது பழி சுமத்திய முனிவர்கள் மற்றும் வேதியர்களை அவர் கண்களில் கனல் பொங்க பார்த்தார். தவ முனிவர்களான என்னை பற்றி என்ன நினைத்தீர்கள்? ஒருவர் இன்னொருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தினால் வேதம் படித்த நீங்கள் அது சரியானதா என்று கூட ஆராயாமல் என்னை பழித்தீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் காடுகளில் யாகம் செய்ய முடியாமல் என்னை சரணடைந்தீர்கள். பசி பட்டினியால் அவதிப்பட்டீர்கள். உங்களுக்கு உணவளித்து தங்க இடமளித்து அடைக்கலம் தந்தேன். அந்த நன்றியையும் மறந்து என்னையே அடித்தீர்கள். எனவே பிடியுங்கள் என் சாபத்தை. நீங்கள் படித்த வேதமெல்லாம் மறந்து போகட்டும். அடிப்படை தேவைகளுக்கு கூட நீங்கள் கஷ்டப்பட்டு அலைந்து திரியுங்கள். இந்த சதியை செய்தவன் இந்திரன். அவனே பசுவாக வந்து துன்பம் செய்தான். அவனையே நான் விரட்டினேன் என்றார். முனிவர்களும் வேதியர்களும் ஆடி போய்விட்டனர். இந்திரனின் பேச்சை நம்பி மோசம் போன அவர்கள், கௌதமரே மன்னியுங்கள், அறியாமல் தவறு செய்துவிட்டோம், எங்களுக்கு சாப விமோச்சனம் அழியுங்கள் என்றனர். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னிக்க என்னால் இயலாது. அதை ஹரிஹர புத்திரனான சாஸ்தாவால் மட்டுமே செய்ய இயலும். கலியுகம் வரை இந்த சாபம் உங்களை தொடரும். கலியுகத்தில் சாஸ்தா ஐயப்பன் என்ற பெயரில் பூலோகம் வருவார். அவரது தரிசனம் உங்களுக்கு சாப விமோச்சனத்தை தரும் என்றார் கௌதமர்.
அந்த வேதியர்களில் ஒருவர் தான் விஜயனாக பிறந்தார். அன்று செய்த பாவத்தின் பலனாக குழந்தையின்றி தவித்தார். இப்போது சாஸ்தாவின் தரிசனம் கிடைத்து பாவம் நீங்க பெற்றார். இவரே கலியுகத்தில் பந்தல ராஜாவாக பிறந்து ஐயப்பனை வளர்ப்பு மகனாக பெற்றார். அன்று சாஸ்தா வாக்களித்தது போல ராஜராஜன் என்ற மகனும் பிறந்தான். விஜயன் நீராடிய கும்பத்தீர்த்தத்தின் ஒரு பகுதியே பம்பை எனும் பெயரில் நதியாக ஓடுகிறது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பம்பையில் கால் நனைக்காமல் திரும்பியதில்லை. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பிரிவான புளிச்சமலையில் உற்பத்தியாகி ஆலப்புழை பந்தனம் திட்டை வழியாக 176 கிலோமீட்டர் தூரம் ஓடி கோட்டயம் ஏரியில் கலக்கிறது. பெயருக்குத்தான் ஏரியே தவிர இதை ஒரு குட்டி கடல் என்றே கூறலாம். 96 கிலோமீட்டர் நீளம், 14 கிலோமீட்டர் அகலம், 39 அடி ஆழம் கொண்டது. காரணம், கேரளத்தின் 3வது பெரிய நதியான பம்பை உள்ளிட்ட 10 நதிகளின் தண்ணீர் இதில்தான் கலக்கிறது. பம்பை நதிக்கு மிக பெரிய புராண சிறப்பு இருக்கிறது. அதன் வரலாறு தெரிந்தவர்கள் அதை அசுத்தப்படுத்த வேண்டும் என மனதால் கூட நினைக்க மாட்டார்கள். ராமனுடைய ராமாயண காலத்திலேயே இந்த நதி ஓடியதாக தகவல் உண்டு. சபரிமலை காட்டில் மதங்க முனிவர் வசித்து வந்தார். இவரது சிஷியை தான் சபரி. இவளது பெயர்தான் சபரிமலைக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. சபரியை போல் நீலி என்ற பெண்ணும் அவரது ஆசிரமத்தில் சேவை செய்து வந்தால். ஒரு முறை மதங்க முனிவர் சிவத்தல யாத்திரை சென்று விட்டார். இந்த நேரத்தில் சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் லங்கைக்கு சென்று கொண்டிருந்தனர். செல்லும் வழியில் பம்பை கரையில் இருந்த மதங்க முனிவரின் ஆசிரமம் கண்ணில் பட்டது. அவர்கள் முனிவரை தரிசிக்க சென்றனர். நீலிதான் அவர்களை வரவேற்றாள். முனிவர் யாத்திரை சென்றுள்ள விவரத்தை தெரிவித்தாள். அவர்களை யார் என விசாரித்த போது ராம லட்சுமணர் என்ற விவரத்தை அறிந்து மகிழ்ந்தாள். அவர்களது திருவடிகளில் விழுந்து ஆசி பெற்றாள். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நீலியின் மனதில் ஆசை இருந்தது. இருப்பினும் மலைவாழ் பெண்ணான தன் கையால் சாப்பிடுவார்களோ மாட்டார்களோ என்ற சந்தேகத்தால் தயங்கினாள். ராமலட்சுமணர் அவளது தயக்கத்தை முகக்குறிப்பாலேயே அறிந்து, பெண்ணே, ஏதோ சொல்ல துடிக்கிறாய், ஆனால் தயங்குகிறாய், சொல் என்றனர். பெருமான்களே, உங்களுக்கு உணவளிக்க எண்ணுகிறேன். என் கையால் உணவருந்துவீர்களா என்ற சந்தேகமே இதற்கு காரணம் என்றார். பெண்ணே, மனிதர்களில் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்பது கிடையாது. எல்லாரும் சமமே. உன் கையால் உணவருந்துவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றார் ராமன். நீலி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன் இன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். குஜராத்தில் உள்ள போர்பந்தலில்தான் சுதாமர் எனப்படும் குசேலர் கோயில் உள்ளது. கோயில் வளமாக பிங்க் வண்ண சலவை கல்லில் தோற்றமளிக்கிறது. 1902 எழுதப்பட்ட இக்கோயில் சோலைக்கு நடுவே உள்ளது. நட்புக்கு ஓர் அடையாளமான இக்கோயில் பிரம்மாண்ட மண்டபம் நுழைவாயிலில் தென்படுகிறது. இதில் அழகிய வேலைப்பாடுகள் தென்படுகின்றன. சலவை கற்களால் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மண்டபம்.
சுற்றிலும் ஒரு அழகிய நந்தவனம். அங்கே விநாயகருக்கு சிறிய கோயில் காணப்படுகிறது. ராம்தேவ்ஜி ஜேத்வா என்பவரின் சிலை ஒன்றும் காணப்படுகிறது. அந்த மன்னரின் ஆட்சியில்தான் சுதாமா கோயில் எழுப்பப்பட்டது. குசலனின் எளிய வீடு ஒரு காலத்தில் இந்த இடத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கண்ணனுக்கு அளித்த உணவை நினைவுபடுத்தும் வகையில் இங்கு பிரசாதமாக அவல் தரப்படுகிறது. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.